ஹலோ விவர்ஸ், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுருக்காங்க. நம்ம மேத்ஸ்க்கான ஆன்சருக்கு 25 கேள்விகளுக்கும் எடுத்து போட்டாச்சு. 25 கேள்விகளுக்கும் நம்ம சம் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருக்கோம். 25 கேள்வியும் கரெக்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் இப்போ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுருக்காங்க இல்லையா, குரூப் 1க்கு. அதில் நம்ம பார்க்கும்போது நம்மளது கரெக்டு, அது வேறு விஷயம். ஆன்சர் கீழேயும் வந்து அவங்க கரெக்டாக அந்த 25க்கும் கரெக்டாக தான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீ சேலஞ்செலாம் மேக் கொஸ்டினில் எந்த விதமான கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும் மேக்ஸுக்கு அப்படின்னா நம்ம வந்து எப்பயோ போட்டாச்சு. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த விஷயத்தை பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து பிரோஜனமாக தான் இருக்குமே கண்டு வேஸ்ட்டாலாம் இருக்காது. எக்ஸ்பிளனேஷனோட தமிழ் அண்ட் மேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா நீங்கள் வெப்சைட் வந்துட்டு நார்மலாக அந்த மெனு கிளிக் பண்ணி ரெக்யர்மெண்ட் உள்ள போயிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிலீஸ் டே இருக்கும் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் பார்க்கும்போது ஒரு 3 மணி நேரம்ன்றது போதுமான்னு கேட்டிங்கன்னா அது எப்படி கட்டாயமாக போதாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதான் உண்மை. இந்த கருத்துக்கு எல்லாருமே வந்து வந்துடுவீங்க. இல்லை போதாது, கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த டைமுக்குள்ளே போகிறது அப்படின்றது மேக்ஸிமம் எல்லோரும் வந்துடுவீங்கல்ல. ஏதோ ஒரு கொஞ்சம் மெஜாரிட்டி பேர் வந்து அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, அது வேறு விஷயம். இப்போ 100% இப்போ வந்து மெயின்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த 100% பேருமே வந்து இந்த 3 மணி நேரத்தில் எல்லா கொஸ்டினும் போட்டவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதில் ஒரு 20% 30% வந்து எல்லா கொஸ்டினும் போட்டிருப்பாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கடைப்பிடிச்சிருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியாத நார்மலாக வீட்டிலேருந்து படிச்சுட்டு ஸோ அந்தமாரி தானே நிறைய பேர் மெஜாரிட்டி அப்படி தானே இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஸோ நீங்கள் படிக்கலாமா வேணாவா அது வந்து நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அதான் நான் வந்து ஒரு கருத்து முன்வைக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட கருத்து. அது நிறைய ஆலோசனை அதெல்லாம் பண்ணிக்கின்னு நிறைய ரிசர்ச்லாம் நம்ம பண்ணி தான் ஒரு கட் ஆஃப் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஒரு 130 மேலே ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி அது ரீதியாக போல் ஒரு பொதுவாக சொல்கிறேன். ஒரு 130 மேலே நீங்கள் எடுத்துருந்தால் ஏதோ ஒரு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கம்யூனிட்டிலாம் பேஸ் பண்ணல, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கீழே அப்படி இப்படிலாம் வரல. பேசிக்காக ஒரு 130+ அப்படி பேசிக்காக அப்படி சொல்லலாம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம்னா ஏதாச்சும் நம்ம ஓட்ஸ் மூலிமா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம் எழுதவர்கள் எல்லோரும் ஓட்ஸ் போடுவாங்க இல்லையா. ஸோ யார் யாருனா எழுதினார்களோ அவர்களை வச்சு நம்ம ஓட்ஸ் போட வச்சு ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம வரலாம். வேணும்னா நீங்கள் ஓட் போட விருப்பம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் ஓட் போடலாம். உங்கள் மார்க் வந்து என்ன வருது, எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்ற ஓட் நீங்கள் போடலாம். அப்படி இல்லையா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம கணக்கிடக்கூடாது. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க, அந்த கம்யூனிட்டிக்கு போன வாட்டி என்ன கட் ஆஃப் வந்தது, அந்த கொஸ்டின் பேப்பரு பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். இப்போ பொதுவாக நம்ம சொல்கிறக்கூடாது ஈஸி அப்படின்னு நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறக்கூடாது. அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கும் ஒரு ஆள் அந்த கொஸ்டின் பேப்பரை கஷ்டமாக இருந்திருக்கலாம், மீடியமாக இருந்திருக்கலாம், ஆவரேஜாக இருந்திருக்கலாம், இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ பொதுவாக பாருங்கள் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நடந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள். ஒரு கொஸ்டினாக வச்சு யோசிங்க. ஒரு கொஸ்டினும் வந்து ரொம்ப ரொம்ப வேலிடு. அது ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கொஸ்டின் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்கீம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதோ கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கொஸ்டினை வச்சு நம்ம யோசிக்கணும். ரொம்ப நம்ம ரிசர்ச் பண்ணணும். நான் யாருக்கும் சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சம் கீழே எட்ஜில் இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 130+ ஓகே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் படிங்க தப்பில்லை. படிங்க விடாமுயற்சியாக படிங்க. அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. நீங்கள் 100 கேள்வி கரெக்டாக போட்டுக்கிறீங்களா படிங்க. அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. படிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் எந்த விதமான தவறு இல்லை. படிங்க. அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட வகையில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஸோ ஃபைனல் அதான், தனிப்பட்ட வகையில் நீங்கள் எடுக்கிற முடிவு. ஓகே, மேக்ஸுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்து யூஸ் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. 51 ரூபாய். ஸ்கூல் புக் பிடிஎஃபில் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் படித்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் ஆனது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.